சிரிக்கி நல்லா மூஞ்சிரப்போ பவுடர் அப்படின்னு தான் வருவாளே. ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. பவுடரு அந்த கண்மையும் பார்க்கும்போது எப்பாச்சி. என்ன சித்தி போலாமா? மண்வெட்டி யாரு? உங்க அப்பா எட்டு வருவான். இதை போய் உடனே எட்டு வந்துடுறேன் சித்தி. என்ன சித்தி போலாமா? சரி வாடி சீக்கிரம் போலாம். அந்த ஆளு வேற அட்டலன் செத்துனுக்குவான். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நொய் நொயின்னு கத்தினே இருப்பான். சரி நன்றி சின்ன பொண்ணு. நல்ல வேலை எப்படியோ சீக்கிரமா வந்துட்டுங்க. நாம சீக்கிரமா வந்தா அந்த ஆளு வர மாட்டேருக்கான், அந்த ஆளு சீக்கிரமா வந்தா நாம வர மாட்டேன்றோம். என்னம்மா பரவாயில்ல, எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டுக்கிறோங்கோ. மாச கடைசினா மட்டும் கரெக்டா வந்துடுறோங்கோ. சொல்லல பாரு அவன் அக்களை பத்தியா. சரி அட்டனன்ஸ் எடுக்கிறேன், அவங்க வந்துக்கிறாங்களான்னு பார்த்து சொல்லுங்க. சின்ன பொண்ணு சங்கீதா, ஏமா சரோஜா, வந்துக்கிறேன் சார். ஏமா மஞ்சுளா, இருக்கு ஐயா. பரவாயில்லையே எல்லாரும் வந்துட்டுக்கிறோங்கோ. சரி இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு என்ன வேலைன்னா இந்த ரோட் சைடு இருக்கிற புல் செடி அதெல்லாம் வெட்டி கிளீனா பண்ணி வைக்கிறோங்கோ. அதை விட்டுட்டு இந்த மரத்தடியில் உட்காந்து பேசினுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னம்மா சின்ன பொண்ணு என்ன சொன்ன? சரிங்க சார்னு சொன்னேன். சரிம்மா போய் வேலையை ஆரம்பிங்க. சரிங்கடி, இதை பாருங்க, நீ சீக்கிரம் வேலையை முடிச்சு நம்ம வேலையை போய் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேங்க. ஏண்டி சின்னமணி ஏதோ ஒரு பாட்டு பாடினே வேலை செய்டி. பாருங்க சித்தி. தொடுகடை ஒரு திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னா ஜிங்சக் ஜிங்சக் ஜிங்சக். சரி வாங்கடி, மணி வேற 11 ஆயிடுச்சு. வெயில்னால மண்டை காயுது. சாப்பிட்டு வந்து அப்புறம் வேலை செய்யலாம். சரி வாங்க சித்தி போலாம். நானே சொல்லலாம்னு இருந்தேன், இப்படி நீங்களே சொல்லிட்டீங்க. என்னம்மா இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா? சரிங்க பெரியம்மா, இங்கே உட்காந்துடலாம். என்ன சித்தி காலையில் என்ன குழம்பு செஞ்சீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, களியும் கருவாடு குழம்பு தான் செஞ்சேன். அது செஞ்சு முடியறதுக்குள்ளே எனக்கு பெண்டே வந்துருச்சு. பெரியம்மா நீங்கள் என்ன செஞ்சீங்க? என் பசங்க அப்படி இட்லி வேணும்னு ஒரே தொந்தரவு, அதனால இட்லியும் சட்னியும் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். அக்கா மஞ்சளாக்கா நீங்கள் என்ன செஞ்சீங்க? பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. அதனால் பசங்களை ரெடி பண்ணிட்டு என் புருஷங்கிட்ட பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் பழைய சோறை சாப்பிட்டு வந்தேன். சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம தலைவர் பொண்டாட்டி ஸ்ரீதேவியோட கல்யாணத்துக்கு பார்த்தீங்களா? பார்த்து சின்ன பொண்ணு நெகம் நெட்டு அப்படியே போட்டு நான் ஆட்டிக்கின்னு திரியிறா. அவகிட்ட தான் இருக்கிற மாதிரி, நம்மக்கிட்டலாம் இல்லாத மாதிரி. சரியா சொன்னடி மஞ்சுளா. அது மட்டும் இல்லடி, ஒரு காலத்தில் அவன் நம்மகிட்டயே வாங்கி தின்னுவோ, இப்போ என்ன கடை பேசாம மதிக்காம போறான். இதெல்லாம் விட்டுருங்க, அன்னைக்கு துக்க வீட்டுக்கு வந்தாலே அப்போ பார்த்தீங்களா? பின்ன என்ன பார்க்காம இருப்புங்களா? துக்க வீட்டுக்கு வர மாதிரி வந்தா பட்டு போடவையும் அப்படியே ஜிகு ஜிகுன்னு நெகையும் போட்டு மிடிக்கணும் வந்துட்டுங்கிறான். வர வர சீன் அதிகமானே வருது அவளுது. சரியா சொன்னீங்க மஞ்சளாக்கா. அதெல்லாம் விடுங்க, மத்மக்க விட்ட என்ன பிரச்சனை? வரும்போது ஒரே குச்சலா இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அவன் பையன் வேற யாரோ ஒரு பொண்ணு இழுத்துன்னு வந்துட்டுக்கிறான், அதான் பிரச்சனையே. அடப்பாவி, பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத பையன் மாதிரி இருந்தா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். இந்த காலத்தில் அப்படிதான் பசங்கள்லாம், என்னதான் பெற்றவங்க கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டாலும் இப்படி பண்ணிடுறாங்க. சரிடி, பேசிக்கிட்டு இருந்தாலும் டைம் போடுதே தெரியல. சரி வீட்டுக்கு போகலாமா? சரிங்க சித்தி போகலாம். என்ன மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.